பேர் என்னது? விஜயலட்சுமி. ஐயா அம்மா இருக்காங்களா பக்கத்துல? நான் தானுங்கம்மா பேசுறேன். நான் 10 நாளா கஞ்சி இல்லாம அப்படியே சாயரம் அப்படி போயிட்டுங்கம்மா. அம்மா அழுவாதீங்க. என் பையனை எப்படி இல்ல உங்க பையன் நல்ல பையன் அம்மா, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். என் பையனை தப்பான பையன் எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன். ஆக்சுவலி அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறான். சரிங்க. அதனால நீங்க உங்க பையனை நினைச்சு பெருமைப்படலாம். அவ கல்யாணம் ஆன பொண்ணானாலும் குழந்தைங்க இருந்தாலும் அந்த பெண்ணை மதிச்சு அவளை ஏத்துக்கணும்னு நினைக்கிறாரு. சரிங்க. சரிங்களா? எப்படிங்க அங்க பையன் 2 வயது இருக்குது, நாங்க என்னங்க பண்ணுவோம்? ஆமாமா, நான் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த பையனுக்கு தெரியல, அவன் வேணுன்ட்டெல்லாம் உங்களை நோய் அடிக்கணும்னோ இல்ல உங்க மனசை வேதனைப்படுத்தணும்னோ அவர் பண்ணல. சரிங்க, ரொம்ப வெகுளியான பையன். நான் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன், நல்லபடியா பாத்துங்க. தம்பி அம்மா சொல்லுமா. சாமி வாடா தம்பி, நாங்க செத்து போயிருவோம். அதுக்கேடா 2 பேரும் எதா இருந்தாலும் நீங்க பாத்துங்க அக்காவை. என்னடா எனக்கு வர்றது எல்லாமே அக்காவுக்கு எல்லாம் இது பண்ணி வச்சிருங்க. எனக்கு இவ மட்டும் போதும்மா. எதுக்குடா சொல்றேன்? வேற கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னா எப்படிடா? அவர் 2 குழந்தைய விட்டு போட்டு என்னடா பண்றது? என்னாலதான் முடியாதுமா. முடியாதுன்னு சொல்லினா ஆகாது. என் பேர்ல எதா இருந்தாலும் சரி, எல்லாமே அக்காவுக்கு நல்லா கொடுத்துட்றேன். முடியாது, நல்லபடியா இருந்தா சரி. உன்னை நம்பிட்டாங்க நாங்க இருக்கிற ஒரு வயன் நாங்க செல்லமா வளர்த்துருமா. நாடு நீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நான் உங்களை வச்சு நான் பாத்துக்கிறேம்மா. சரி வாடி, அனுப்பிச்சு வைக்கிறோம்மா. சரிங்க. திரு அருள் செல்வம். சொல்லுங்க மேடம். நல்ல பையன் நீங்க, அதனாலதான் நீங்க அந்த பொண்ணை நடுத்தெருவில் விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நல்ல எண்ணம் தான் தம்பி. ஆனால் உங்களை எல்லாம் விட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் எவ்வளவோ இந்த மாதிரி கேசஸ் பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க. அதனால உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது இது எது சரி எது தப்பு தெரியாது. நாங்கள் வெளியிலேருந்து உங்களை பார்க்குறோம். அவளுக்கு ஒரு கடமை இருக்குது, ஒரு தாயாக ஒரு கடமை இருக்குது. 2 பசங்க இருக்காங்க, அவங்க அடித்தாலும் அடைச்சாலும் பசங்க. அவங்களுக்கு சரியான சூழல் இல்லாதனால, அவங்களுக்கு சரியான வழிகாட்டு இல்லாதனால தான் அவங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் பார்க்கணும், அவள் பிள்ளைங்களை பார்க்கணும். தயவு செஞ்சு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க ப்ளீஸ் தம்பி. உங்க நல்லத்துக்கு சொல்றேன், திரும்பி பார்க்காம கிளம்புங்க ப்ளீஸ். உங்க குடும்பத்தை பாருங்க. போவாதீங்க. போனா கண்டிப்பா வாழ மாட்டேங்க. என்னால முடியாதுங்க, நான் வாழ மாட்டேங்க. எனக்கு அவரு வேணாம். சுயநலம் இல்ல உனக்கு? அந்த தாய்க்கும் தந்தைக்கு என்னம்மா மறுபடியும் சொல்லுவ? இன்னும் குழந்தை மாதிரி அவர் இழுத்துட்டு வர ஒரு நாள் கூட உங்களுக்கு நிம்மதி இருக்காது. பசங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த மனுஷனை விடுங்க. அவர் பார்த்தது, இந்த பொண்ணுக்கு சோறு போட்டது இல்ல. அம்மாவோட போறியாம்மா நீ? அப்பா அம்மா ஒன்னா இருந்தா சந்தோஷம். அப்பா அம்மா அப்பாவோட வாழ மாட்டேன்னு சொல்றாங்கம்மா. அவங்க ஒன்னா இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்றவன்? அதான் என் முடிவு, ஒரே முடிதான் மேடம். அவரோட வாழ மாட்டீங்க? அவரோட நான் வாழ மாட்டேன். தனியாக இருந்து செத்தலும் சாவும், அவரோட வாழ மாட்டேன். உனக்கு விருப்பம் வந்தா அம்மா ஒன்றா வா, அப்பா தான் ஒன்றா கூட போ, நான் வேணான்னு சொல்ல. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதான் சொல்கிறோம். என் கூட வா, நான் பிச்சை எடுத்து கூட நான் காப்பந்து பண்ணுவேன், படிக்க வைக்கிற ஒன்று வான்றோம். அப்புறம் இஷ்டம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எதாக இருந்தாலும் மேடங்கிட்ட சொல்லு. அம்மாவோட போறியாம்மா? ஏன் அம்மாவோட போக மாட்டேன்னு சொல்ற? அம்மா கூட போனால் படிக்க வைக்க மாட்டாங்க. நான் ஏன் படிக்க வைக்க மாட்டேம்மா? நான் தான் படிக்க வைக்கிறேன். நான் உன்னை படிக்க வைக்காத எங்கள் வேலைக்கு அனுப்பிச்சேன். நான் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நீ உங்கள் அப்பா கூட இருந்துக்கு நான் வேணான்னு சொல்லலை. அன்ன வரைக்கும் இன்றைக்கி அதான் நான் சொல்கிறேன். நான் வந்தேன்னா மறுபடியும் நான் படிக்க வைப்பேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் தான் சொல்கிறேன். அது உன் விருப்பம். நான் உன்னை வற்புறுத்தி பண்ணி நான் கூட்டம் போக மாட்டோம். ஹலோ அம்மா, உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. சொல்லு மேடம். உங்கள் புருஷன்ட்ட விட முடியாது அந்த பொண்ணை. நீங்கள் தானேம்மா பார்த்துக்கணும். நல்ல வார்த்தை சொல்லி கூட்டிகிட்டு போங்க. ஆனால் நிச்சயமாக அவளை படிக்க வைக்கணும். நான் கண்டிப்பாக படிக்க வைக்கிறேன் மேடம்.
நான் அனுப்பிச்சி உனக்கு படிக்க வைக்கிறேன். மறுபடியும் எதனா படிக்க வைக்கணும்னு தப்பாக இருந்தால் கூட அப்புறம் நீங்கள் கூட்டு கூட எதனா கேளுங்க. நான் உனக்கு பதில் சொல்கிறேன் மேடம். அம்மா நான் உன்னை படிக்க படிக்க வைக்கிறேன்னு வைக்கிறேம்மா. சொல்றாங்க. அம்மாவோட போறியாம்மா? நான் படிக்க வைக்கிறேன். எத்தனாவது நான் நல்லா படிக்கிற இப்போ நீ? பார்த்துக்கிறேன் உன்னை. 7th படிச்சு முடிச்சிருக்கேன். உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை? டாக்டர் ஆகணும்னு ஆசை. அவ்வளோ எல்லாம் மார்க் வாங்குறியா நீ? நல்லா படிப்பா. நல்லா படிப்பாளா? சூப்பரா படிப்பா. சூப்பரா படிப்பாளா? எவ்வளோ படிப்பா, எது அழகான கேட்டாலும் ஒரு அதே நாள் மாதிரி கூட தான் லீவ் சொல்லுவா. போட மாட்டா. ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டான், கரெக்டாக போயிடுவா. ம். வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக எடுத்து எல்லாம் என்கிட்ட 2 பசங்க இவங்க கலந்து செஞ்சுப்பாங்க எல்லாமே. அம்மாட்ட போறியாம்மா? அங்கே ஸ்கூல் இருக்கா அவள் சேர்த்துறதுக்கு? தெரில மேடம், அவங்க வந்து ஸ்கூல் பூந்தமல்லியிலே இருக்கு, இங்கே நான் இருக்காங்க. எழுதுறேன். ஸ்கூல் இருக்குது, நான் எடுத்துன்னு போய் படிக்க வச்சுக்கிறேன் மேடம். ஆ? நான் கண்டிப்பாக படிக்க நல்லா வைக்கிறேன் மேடம். படிக்கிறது பொண்ணு. அது ஆசைப்படி நான் படிக்க வைக்கிறேன் மேடம். உங்களால் பார்த்துக்க நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்களா? நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன். எத்தனை வீடு செய்கிறீங்க? நான் 2 வீடு செய்கிறேன். அவளை பார்த்துக்க முடியுமா? 2 வீடு செய்கிறேன். இனிமேட்டுக்கு இது போய் கூடயே படிக்க வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஊர்லேயே எடுத்துன்னு போயிட்டு எங்கள் ஊர்லேயே ஸ்கூலில் சேர்த்துட்டு. எந்த ஊருமா? திருவண்ணாமலை. நான் ஒரு சஜஷன் சொல்லவா? அவளை சொல்லுங்க. ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் போய் பார்த்துங்க. சரி மேடம். ஆ? சரி. சரியா? ஆ? அதான் பெட்டர். நல்லா படிக்கிறது பொண்ணு இல்லை? சரி மேடம். ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் போய் பார்த்துங்க. சரி. ஆனால் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா அவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்கல்லம்மா. அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க. அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் விட்டுருந்தா அந்த பொண்ணோட கதி என்ன ஆயிருக்கும்? பார்த்துக்கிறேன். நல்லா தானே படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பசங்களை பார்த்துக்கிறத விட நல்லா பார்த்துருக்காங்க இல்லையா? நீங்கள் உங்கள் பொண்ணை படிக்க வைக்கல, அவளை திருத்தி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலை, அவளை வேலைக்கு அனுப்பிச்சிட்டிங்க. ஆனால் இந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்கல்ல, உங்கள் மேலே தப்பு நான் சொல்ல மாட்டேம்மா. உங்கள் புருஷன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலன்னா எல்லாம் நல்லபடியாக தான் இருந்திருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணன் தாம்மா. அந்த அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறது தானே செய்கிறாங்க இல்லையா? ஆம்பளை தப்பு பண்ணால் அது தப்பாகவே தெரியாது, அது அண்ணன் தப்பு பண்ணால் தப்பாகவே தெரியாது. அண்ணி மேலே தான் தவறுன்னு நினைப்போம். நான் அப்படி நினைப்பேன். பாவம் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா இந்த காலத்தில். அப்பாவும் அவங்கள யார் கஷ்டப்படுறது, எல்லாம் வரதான் சொல்கிற மாட்டேன். நீங்கள் எல்லாரும் ஆதரவாக இருந்து புருஷன் ஆதரவு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து எந்த தப்பும் பண்ணலை. அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது, நைட்டில் என்ன நடக்கிறது நமக்கு தெரியுமா? ஒரு அவங்க பொண்ணுக்கு அண்ணனை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க, நான் சொல்லலை. உங்களை பற்றி நான் சொல்லலை. இல்ல இவங்க ஃபேமிலில பிரச்சனை இந்த மாதிரினா கொஞ்சம் நம்ம வந்து பெரியவங்க இந்த கிட்ட சொல்லணும்ல. பாப்பாவுக்காக இந்த தான் நான் மாதிரி இப்போ இருக்கு, வந்ததே. இந்த மாதிரி இருக்கு. இவங்க ஒன்றா செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். அம்மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதான் உறுதியா இவங்களை பற்றி சொல்றேன். நான் சொல்ல வரல. இவங்க ஒன்றா இருக்கணும் அவ்வளோ. அவங்க உறுதியாக முடியாது சொல்கிறாங்க. துரோகம் பண்ணிட்டார்லம்மா. ஒரே வீட்டில் 2 பொண்டாட்டி வச்சுட்டு இருந்தா யார் தாங்குவா? கஷ்டம் இல்லைம்மா. நம்ம அடுத்தவங்களை வீட்டு உள்ள தேங்கத்தே ஒன்று கால் உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்கள ஆமாம் ப்ளீஸ். நீங்கள் வந்து உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணாதீங்க. அது தப்பு, அது தப்பு. என்னதான் அண்ணனாக இருந்தாலும் அவர் பண்ணது பெரிய தவறு. அந்த அம்மா பிள்ளைங்களை வச்சுன்னு கஷ்டப்படுது. இந்த காலத்தில் அப்பா அம்மா கூட இருந்து உதாரணமாக வாழ்ந்தாலே பசங்களை நல்ல வழிக்கு கொண்டு வரது, நல்லபடியாக வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால தானே நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, பயமாக இருக்குன்னு நீங்கள் அதனால தானே சொல்கிறீங்க. அவங்க ஒரு தனி பொம்பளை எப்படி சமாளிப்பாங்க? நம்ம எப்படி சொன்னாலும் அவங்க வரமாட்டாங்க. நல்லவங்க தான், நான் கெட்டவங்கன்னு சொல்லலை. அவங்க வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்காரே இல்லை, அவங்க எல்லாமே ஒரு Adjust கூட்டு பண்ணிட்டு ஃபேமிலி மாரி அவ்வளவுதான். இருந்துக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால அவங்க அதை விட்டு வரமாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான். வீடு வாசல் எல்லாமே போனால் நல்லா கவனிச்சுப்பாங்க, எல்லாம் நல்லா செய்வாங்க. அண்ணன் பண்ணது பெரிய தப்பு தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அவங்க லவ் பண்ணி உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி நம்பி வந்திருக்காங்க. ஒரு இடத்துல பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. மறுபடியும் அவங்களுக்கு நமக்கு புருஷன் தான் முக்கியம்னு தானே ஒவ்வொரு பொண்ணுன்னு நினைப்பா. அக்கா தங்கச்சியாம்மா முக்கியம்? புருஷன் மேலே நம்பிக்கை இருந்தால் புருஷனை விட்டுட்டு ஒரு நாள் இருப்பாங்களா? மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைம்மா. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் எப்போ முடியுமோ பாப்பா போய் பாருங்கள். ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க. சரியா? நல்லா படிப்பீங்களா? ம். Such a sweet kid.